சொல்ல கேட்டுதான் கண்டிப்பா கேட்டுதான். போன் எடுத்து தப்புதான். போன் எடுத்து தப்புதானா? நீங்க அங்கிருந்து பாத்துட்டே வந்தீங்க, ஒரு நொடி ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் தட்டி இருப்பாங்க. இந்த முந்தி போறாங்களா எப்படி போறாங்க பாத்தீங்கல்ல, சரக்குன்னு ஒரு தட்டி இருப்பாங்க. எனக்கு பயந்துட்டேன். நீங்க போனை பார்த்துட்டே போயிட்டு இருக்கீங்க, தலைக்கவசம் கையில இல்ல. இப்ப சமீபத்தில் ஒருத்தர் கீழே வந்திருக்காரு, தலைக்கவசம் போட்டு அந்த கிரிட் மாட்டவனால கீழே விழுந்து 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க, 6 நாள் மருத்துவமனை இருக்காங்க. அப்படி இருந்து ஆளை காப்பாற்ற முடியலையாமா. நீங்க வர்றத பார்த்துட்டு பயந்து. இது வந்து 4 வழி சாலையும் கிடையாது. எந்த இடத்துல யாரு இப்ப திடீர்னு கட்டுரோடு வருது, உள்ள இருந்து வர்றாங்க, சில பேர் ஏடி போட்டியா வர்றான், அந்த கட்டுரோட்ல இருந்து ஏறி போக மாட்டாங்க, அப்படியே எதுக்காக வருவாங்க. நீங்க அந்த நேரம் ஒட்டி வந்தீங்க, நீங்க ஒதுக்க வேண்டியது இருக்கும். அப்ப நீங்க நம்ம ரோட்டுக்கு போவோம், அப்ப அந்த சரக்கு வச்சுட்டு போனா உங்களோட தட்டிச்சு உங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்? அப்ப பேசுறதுக்கு நம்ம இருக்கணும்ல. அவர் இருப்பாரு, பேசுறவர் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு, ஜாலியா இருப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அழகா தலைக்கவசத்தை எப்படி தலையில மாட்டிட்டு போன் வந்துச்சுன்னா ஓரமா நின்று பாருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி நிறுத்தி பார்த்து எடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. சாலைகள்ல போறப்ப சரியான விதிகளை மதிச்சோம்னா எல்லாத்துக்கும் நல்லது.